ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சிந்து பைரவி பார்க்க போகிற. சிந்து பைரவியில் நம்ம சிவா ஒரு பக்கம் இப்போ தான் ரொமான்டிக்காக ஃபீல் பண்ணிக்கிட்டு அவர் வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணலான்னு இங்கே வந்தார். அதையும் கெடுத்து விட்டாங்க. அதனால் மறுபடியும் தன் காதலை ப்ரூவ் பண்ணுறதுக்காக இங்கே நின்று சிந்துக்கிட்ட பேசலான்னு நிற்க, அங்கே ஒரு பக்கம் சிந்து அழுதுகிட்டே உட்காந்துருக்க. யாரும் இல்லாமல் இப்படி அழுதுகிட்டு இருக்கேம்மா, என்னால் இதை பார்க்க முடியலையேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க டைமில் கரடி மூஞ்சுவாயன் ஃபோன் பண்ணிட்டான். உடனே அவங்க அம்மா கிட்ட போகிறாரு. அங்கே ஒரு பக்கம் போனால் அன்னபூர்ணி இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில் இருக்கவே கூடாது பன் ஃப்ரீ அட்வைஸ் நிறைய கொடுக்குறாங்க. பெருமா நீங்கள் என்ன வேணால் சொல்லலாம் பெருமா, பச்சை இவ என் காதலி இல்லை என் மனைவி, இப்படி நான் அத்து விட வினுயும் அப்படிங்கிற மாதிரி இவர் ரியாக்ஷன் விட்டுட்டு ரூம்குள்ளே போய் உட்காந்து ஊன்னு குமர்றாரு. இதை பார்த்தா நம்ம மகாசக்கியும் எப்படியோ ஒரு இம்சை கழிச்சியாச்சு, இன்னும் ஆறுமுகத்துக்கிட்ட இருக்க மிசையும் கழிச்சு விட்டா எல்லாம் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் என்னடா கழிச்சு விட்றது, இவங்களே பிச்சுக்கிட்டு போயிடுவாங்க, அந்த ரேஞ்சில் தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இவங்க அதுக்கப்புறம் ஃப்ரீ அட்வைஸ் என்ன கொடுத்தாலும் கேட்கலங்க. மறுநாள் பஞ்சாயத்து கூடுவோன்னு சொல்லிட்டு கூட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்க்கணுமே, சிந்துவை பார்த்தோன்னே நம்ம சிவாவோட ரியாக்ஷன், சாரி சிந்து என்னால் எதுவும் பண்ண முடியல, டே இந்த சோளப்பூரி வாங்கி திக்கிற வேலைலாம் நம்மள்ட்ட வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா எல்லாரும் சேர்ந்து நின்றுக்கிட்டு சிந்து மேலே குற்றத்தை அடுக்க, அதுக்கப்புறம் இவங்க டைரியை படிக்க, ஐயே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நாட்டாம திருப்ப மாற்றி சொல்லு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. 7 ஊர் பஞ்சாயத்து 8 ஊர் பஞ்சாயத்துன்னு சொல்லிவிட்டு இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா பிரித்து வைக்கப்படும்ட்டாங்க. ஸ்னேகாவுக்கு குழுக்குழுன்னு உள்ளுக்குள்ளே ஏசி 4 ஏசி போட்ட மாதிரி இவங்க ஆனந்தமாக இருக்காங்க. நீ என்ன வேணால் ஆனந்தமாக இரு, என்னையும் என் புருஷனுக்கு பிரிக்க முடியாது, அசைச்சிக்க முடியாது, எங்கள் பந்தம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்ட பந்தம் அப்படின்றாங்க. இந்த டைலாக்லாம் ஒன்றும் குரல் இல்லை. புருஷனையும் மாமியாரையும் கைக்குள்ளே போட தெரில அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்